இன்றைக்கி மீன் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மீன், அதுக்கப்புறம் அதை மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு. இது மூணையும் வந்து தண்ணி நல்லா குழப்பி நம்ம மீனில் பரட்டிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஒரு மணி நேரம் நம்ம நல்லா ஊறிச்சுன்னா மீனில் நல்லா மசாலா இறங்கிடும். இப்போ பொரித்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இப்போ ஒன்றா பொரித்து எடுத்துடலாம். நான் 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பொரிக்கிறேன். இது நல்லா பொரிக்கணும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிக்கணும். ஏன்னா ஊறுகான்றதுனால நல்லா பொரிச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கோங்க. அப்புறம் அந்த பொரிச்ச எண்ணெயில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா, பூண்டு ஒரு 1/4 கிலோ பூண்டு அளவு நான் உரித்து வச்சுட்டேன். கொஞ்சோண்டு இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாய், உங்கள் தேவைக்கு ஏற்ப எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து இதே இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா, கடுகையும் வெந்தயத்தையும் பொன்னிறமாக வறுத்து அதை நான் பொடி செஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த பொடியிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் போட போகிறேன். இதுதான் கொஞ்சம் கெட்டு போகாமல் வைக்கும். அதே டைமில் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த ஊறுகாய்க்கு. ஸோ இதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மணமாக இருக்கும். அந்த ஊறுகாயோட ஃப்ளேவர் இப்போ தான் நமக்கு கிடைக்கும். அந்த கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம போட்டால் தான் கிடைக்கும். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா போட்டு நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பழத்தில் புளிஞ்ச எலுமிச்சம்பழம் சாறு அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்போ நம்ம ஃப்ரை பண்ணினா மீனையும் நம்ம போட வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிள். இந்த மீன் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 வாரம் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் வந்து மேலே மிதக்கிற வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டா நல்லது. பாருங்கள், சூப்பராக ஒரு டேஸ்டான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுனாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊற தான் ரொம்ப அந்த ஃப்ளேவர் இறங்கி அந்த மீன் ரொம்ப ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.